இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ இன்னொரு தடவை சொல்லு. சொத்து இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு. ஆப் பண்றா. சொத்து இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு. சொல்லு. சரி சரி. இப்போ எல்லாத்தையும் வச்சு உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்றியே. இது எல்லாமே இல்லைனாலும் உடம்பு நல்லா இருந்தா வாழ்ந்துடலாம். இது அத்தனை வச்சிருக்கனால வாழ முடியுமா? என்கிட்ட சீரழியா? உனக்கு உனக்கு ஆய் கழுவிட்டு, உனக்கு குளிக்க வச்சு, உனக்கு சோறு போட்டு, சோறாக்கி, உனக்கு ஊட்டி விட்டு, துணிமணி மாற்றி விட்டு, உனக்கு துணிமணி துவச்சி போட்டு, உனக்கு இதுக்கு மேலே உன்னை யார் நல்லா பார்த்துக்குவான்னு நினைக்கிறேன்? செஞ்சது நான் சொல்லி காட்ட வைக்காத. உனக்கிட்ட எல்லாமே இருக்குது. சரியா? இப்போ உனக்கு கை கால் உனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொன்ன, உனக்கு ஆரோக்கியம் இருக்குதா? எனக்கு ஆரோக்கியம் இருக்குது. எனக்கு கை கால் நீ சொன்ன அத்தனையுமே எனக்கு இல்லை. நீ சொன்ன பற்றியா? சொத்து இருக்குது, நகை இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, மாதம் வாடகை வருது, எனக்கு எல்லாம் வருதுன்னு சொன்னேன். எனக்கு எதுவுமே வரல. எனக்கு ஆரோக்கியம் இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? இது அத்தனையும் நீ சொன்ன அத்தனையும் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஆரோக்கியமான உடம்பு இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? மாட்டிட்டு இருந்து என்ன உனக்கு குறைய வச்சுட்டேன்? உனக்கு சோறு 3 நேரத்தில் நான் போடாமல் ஒரு நேரம் சோறு போடுறேன்னா, இல்லை 2 நேரம் சோறு போடுறேன்னா? உனக்கு என்ன நான் குறை வச்சுட்டேன்? உனக்கு நீ பாத்ரூம் போனால் நான் கழுவி ஊற்றலையா? உனக்கு நான் பெட் துணியெல்லாம் நான் பியா பேண்டு வச்சு பூரா நான் பேண்டு உழைப்பிச்சு அதெல்லாம் நான் கழுவிட விட்டுட்டேனா? எங்கள் அம்மா ஆயா கிடக்குன்னு எங்கள் வேலைக்காரி வச்சு பார்த்தேனா? அதான் ஹாஸ்பிட்டலேருந்து கொண்டு 2 நர்ஸை கூட்டிகிட்டு வந்து நான் வேலைக்காரி வச்சு என்ன பார்த்தேனா? நான் தான் என் கையால் அள்ளினேன், நான் தான் என் கையால் கழுவி விட்டேன், நான் தான் என் கையால் குளிக்க வச்சேன், நான் தானே சோறு ஊட்டினேன் 3 மாதமே. டெய்லி சோறு ஊட்டினேன். அதெல்லாம் மறந்துட்டியா நீ? சோறு ஊட்டல உனக்கு நீ 3 மாதம் சோறு திங்காம கிடந்த உனக்கு சோறு வீட்டில் பார்த்து ஆஃப் பண்ற. நான் உனக்கு சோறு வீட்டில் குளிக்க வைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு நடந்துக்கிட்டு உனக்கு சிரிக்க வைக்கலாம். சரி, நான் குளிக்க வச்சு தான் விளையாட்டு பண்ணேன். மீது எல்லாம் உனக்கு சோறு போட்டது, உனக்கு சோறு விட்டது, உனக்கு பீ கழுவுனது எல்லாம் விளையாட்டு தான் பண்ணா. அது நான் வந்து உணர்வுபூர்வம் நான் பண்ணலையா? என்ன நீ எனக்கு செஞ்ச நான் உனக்கு செஞ்சேன்னா? எந்த பிள்ளைங்க பசங்க அப்படி அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க? நல்ல கைங்கால் நல்லா இருக்கிற அப்பா அம்மையும் கொண்டு அனாதாசம் விட்டுறாங்க. நான் உன்னை அப்படி நான் ஒரு நாளைக்கு கனவுல கூட நினச்சதில்லை. அண்ணா, நான் என்ன செஞ்சாலும் உனக்கு உரைக்காம நீ பேசுகிற பார்த்தியா? எனக்கு சொத்து இருக்குது, நகை இருக்குது, நட்டு இருக்குது, எனக்கு வாடகை வருது, எனக்கு காசு இருக்குது, என்ன 4 பக்கம் இடம் கிடக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குதுன்னு சொன்னேன்ல, எல்லாம் இருக்குது. ஆரோக்கியம் இருக்கா? எனக்கு ஆரோக்கியம் இருக்குது. நீ சொன்ன அத்தனை எனக்கு இல்லை. அப்போ நீ பணக்காரியா நான் பணக்காரியா? நீயே யோசிச்சுக்கோ. இந்த உலகத்தில் காசு பணம் வச்சுருக்கிறான் பணக்காரி இல்லை. கோடி கோடியாக பணம் வச்சுக்கிற பணக்காரி இல்லை. எவன் ஒருத்த ஆரோக்கியமாக இருக்கானா அவன் தான் பணக்கார. உலகத்திலே பயங்கரமான பணக்கார. ஆமாம், நான் பணக்காரி தான். ஆமா, உன்ன மாதிரி குணம் எனக்கு இல்லை. உன்ன மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் எனக்கு இல்லை. சரியா? எல்லாருக்கும் கொடுத்து உதவி பற்றி